தொடர்ந்து பல பதிவுகள்ல சித்தர்கள் சொன்ன வாழ்வியல் முறை, மருந்து முறைகள் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க. இதுல முக்கியமாக நேயர்கள் நீங்க கேட்கக்கூடிய உங்களுடைய சந்தேகங்கள், மருத்துவம் தொடர்பான கேள்விகள் எல்லாமே அதற்கும் பதில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். வீடியோவாகவும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு நேயர் கேட்டிருக்காங்கன்னா, டாக்டர் ஓப்பன் ஸ்போர்ஸ் இருக்கு. ஸோ இதற்கான சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஓப்பன் ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்றது முகத்துல நிறைய காரணங்களால நமக்கு ஏற்படுதுங்க. இந்த ரீசன்னால தான் இவங்களுக்கு முகத்துல ஒரு ஓப்பன் ஸ்போர்ஸ் வருது. ஏன்னா இது பார்த்தோம்னா முகத்துல திட்டு திட்டா ஈவனா ஸ்கின் டோன் இருக்காது, திட்டு திட்டா இருக்கிற மாதிரி. இந்த ஓப்பன் ஸ்போர்ஸ் இருக்கிறதோ இல்லை ஸ்கார்ஸ் வர்றது, இந்த ஆக்னிஸ் வந்ததுக்கு அப்புறம் அதுல சின்ன சின்ன குழிகள் மாதிரி ஏற்படுறது, இது எல்லாமே சருமத்துல சில டேமேஜ் அதனால வரக்கூடியது. என்ன டேமேஜ்? ஓப்பன் ஸ்போர்ஸ்க்கு நேச்சுரலா சித்தால என்னென்ன மெடிசின்ஸ் இருக்கு, இல்லை நம்ம வீட்லயே ஃபாலோ பண்ணக்கூடிய ஹோம் ரெமெடிஸ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா இதுல பாத்தீங்கன்னா இந்த குளூட்டோதயான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது என்னங்க குளூட்டோதயான்றாங்க, இன்னொன்று ஹைலூரானிக் ஆசிட் அப்படின்றாங்க. இதெல்லாம் நம்ம ஸ்கின்ல என்னங்க பண்ணுது அப்படின்னா, Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகளில் சித்தர்கள் சொன்ன வாழ்வியல் முறை, மருந்து முறைகள் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க. இதில் முக்கியமாக நேயர்கள் நீங்கள் கேட்கக்கூடிய உங்களுடைய சந்தேகங்கள், மருத்துவம் தொடர்பான கேள்விகள் எல்லாமே அதற்கும் பதில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். வீடியோவாகவும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு நேயர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ரியாஸ்ட்ரி அப்படின்றவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, டாக்டர் ஓப்பன் ஸ்போர்ஸ் இருக்கு, ஸோ இதற்கான சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஓப்பன் ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்றது முகத்துல நிறைய காரணங்களால நமக்கு ஏற்படுதுங்க. இந்த ரீசன்னால தான் இவங்களுக்கு முகத்துல ஒரு ஓப்பன் ஸ்போர்ஸ் வருது. ஏன்னா இது பார்த்தோம்னா முகத்துல திட்டு திட்டா ஈவனா ஸ்கின் டோன் இருக்காது, திட்டு திட்டா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அங்கங்க திட்டு திட்டா குழிகள் இருக்கிற மாதிரி, கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்க்கும்போது முகத்துல ஏதோ தழும்பு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். இதை எப்படிங்க சரி செய்யலாம்? பொதுவாகவே இந்த ஓப்பன் ஸ்போர்ஸ் இருக்கிறதோ இல்லை ஸ்கார்ஸ் வர்றது, இந்த ஆக்னிஸ் வந்ததுக்கு அப்புறம் அதுல சின்ன சின்ன குழிகள் மாதிரி ஏற்படுறது, இது எல்லாமே சருமத்துல சில டேமேஜ் அதனால வரக்கூடியது. என்ன டேமேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சருமத்துல இருக்கக்கூடிய அந்த கொலாஜன், ஸோ கொலாஜன் குறையறதுனால இதுதாங்க பெரும்பாலும். ஸோ ட்ரை ஸ்கின் இருக்கிற நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வரலாம். இல்லைன்னா எக்ஸசிவாக நமக்கு சீபம், அதாவது ஆயிலி ஸ்கின் அப்படின்னு சொல்கிறோம். சீபம் அதிகமாக செக்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் முகத்தில், இல்லை ஸ்கேல்பில். இந்த மாதிரி இருக்கும்போது நெற்றி பகுதியிலையோ, முக்கியமாக இந்த 2 கன்னங்கள்லையும் தான் அதிகமாக அந்த ஸ்போர்ஸ் ஓப்பன் ஆகிடும் நமக்கு. ஸோ இது தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஏதோ கட்டிகள் இருக்குது, முகத்தில் ஏதோ குழி குழியாக இருக்குது, ஈவனாக இருக்காது. ஸோ மேக்கப் போடும்போதெல்லாம் அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. ஐயோ நமக்கு ஈவனாகவே இல்லையே, இது எப்படி நம்ம சரி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஸ்போர்ஸ் ஓப்பனாக இருக்குது முகத்தில் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ரீசனாக இருக்கலாம், ஜெனட்டிக்ஸாக இருக்கலாம், இல்லை கண்டினியூஸாக நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது, கெமிக்கல்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறது, இந்த ரீசன்னாலையும் இருக்குங்க. அதுக்கப்புறம் அதிகமாக சன்லைட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஓப்பன் ஸ்போர்ஸ் முகத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இந்த பாக்டீரியா தொற்றுக்கள், ஸோ அதிகமாக நமக்கு இந்த பிம்பிள்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். முகத்தில் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக வரும், ஆக்னி வல்ஹாரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி முகத்தில் அதிகமாக பெரிய பெரிய நமக்கு பிம்பிள்ஸ் வர மாதிரி இருக்குன்னா அதுலேயும் நமக்கு ஏற்படுறது. ஸோ பெரிய பெரிய பிம்பிள்ஸ் மாதிரி அதுவுமே முகத்தில் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஆக்னிஸ் அதுவுமே ஓப்பன் ஸ்போர்ஸ் ஏற்பட்டு முகத்தில் ஒரு ஸ்கார் ஏற்படுறதுக்கு இது ஒரு வழியாக இருக்குது. சரிங்க, இது எப்படி நம்ம சரி செய்யலாம்? ஓப்பன் ஸ்போர்ஸ்க்கு நேச்சுரலாக சித்தால என்னென்ன மெடிசின்ஸ் இருக்குது, இல்லை நம்ம வீட்லேயே ஃபாலோ பண்ணக்கூடிய ஹோம் ரெமெடிஸ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா இந்த குளூட்டோதயான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது என்னங்க குளூட்டோதயான்றாங்க, இன்னொன்று ஹைலூரானிக் ஆசிட் அப்படின்றாங்க. இதெல்லாம் நம்ம ஸ்கின்ல என்னங்க பண்ணுது அப்படின்னா, கொலாஜனை நமக்கு இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய செல் டேமேஜை இது ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ செல் டேமேஜ் உங்களுக்கு அதிகமாக இருந்ததுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போது இந்த குளூட்டோதயான் எதுலலாம் அதிகமாக இருக்குது? நேச்சுரலாக பார்த்தோம்னா சீட்ஸ், விதைகள் இருக்குது இல்லைங்களா, இதில் அதிகமாக இருக்குது. எள்ளில் அதிகமாக இருக்குது,
பூசணி விதை, வெள்ளரி விதை, இதில் எல்லாமே அதிகமாக இருக்குங்க. ஸோ இந்த வாதுமை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, வால்நட். ஸோ தவறாமல் இதை நீங்கள் பயன்படுத்துங்க. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மீன் வகைகள், இதையும் நம்ம எடுக்கும்போது இந்த கொலாஜன் நமக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு முகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தழும்புகள் மறைய ஆரம்பிக்குது. ஸோ ரெகுலராக இந்த மாதிரி உணவு முறைகளை எடுத்துக்கணும். சரிங்க, இந்த ஓப்பன் ஸ்போர்ஸ் இருக்குது. இந்த ஸ்போர்ஸில் முகத்தில் வந்து அந்தந்த கரும்புள்ளிகளோ இல்லை திட்டுக்கள் இருக்கிறது, குழிகள் இருக்கிறது, இந்த வடுக்கள் இருக்கிறது, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், வாரம் ஒரு முறை நல்லா ஸ்டீம் எடுக்கணும். பட் இது வந்து ஒரு 2-3 நாளில் மேஜிக் மாதிரி நடந்துடாது. குறைந்தது ஒரு 50-60 நாளாச்சு தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போது ஒரு 4 நாட்களுக்கு ஒரு முறையாவது நல்லா நம்ம ஸ்டீம் எடுத்துணுங்க. இந்த தண்ணீரில் ஸ்டீம் எடுக்கக்கூடிய தண்ணீரில் அந்த எலுமிச்சம்பழம் நல்லா 4ஆக கட் பண்ணி பிழிஞ்சு விட்டுட்டு அந்த தோலையும் அதனோட சேர்த்து போட்டுருங்க. அந்த ஸ்டீம் எடுக்கும்போது தான் முகத்தில் உங்களுக்கு அந்த ஓப்பன் ஸ்போர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். முகம் முதல்ல என்ன ஆகும்னா அந்த டஸ்ட் எல்லாமே வெளியில் வர ஆரம்பித்து சருமம் உங்களுக்கு பொலிவாக இருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக நம்ம இந்த ஓப்பன் ஸ்போர்ஸ் இருக்கிறதுக்கோ இல்லை சின்ன சின்னதாக அந்த வடுக்கள் தெரியுது அப்படின்னு சொன்னாலோ இதற்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். டெய்லி ரெகுலராக பப்பாயா ஃபேஸ் மாஸ்க் தவறாமல் போடுங்க. பப்பாளி இல்லைன்னா வாழை, ரெண்டில் ஏதாவது ஒன்று இந்த ஃப்ரூட் ஃபேஷியலை ரெகுலராக போட்டுட்டு வர்றவங்க. இந்த ஆரஞ்செல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உலர்ந்த தோலோட பொடி எடுத்துக்கணும். இல்லைங்க நான் இப்போ ஆரஞ்செலாம் வீட்டில் சாப்பிட்டுட்ருக்குறேன், அந்த தோல் வீட்டில் நிறையவே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நல்லா பாயில் பண்ணிக்கணும். ஆரஞ்சு தோல் இருக்குது பார்த்தீங்களா, தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அந்த தோல் மட்டும் எடுத்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதனோட கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து ஃபேஸ் மாஸ்க் மாதிரி போட்டே வாங்க. ஃபேஸில் எங்கெல்லாம் ஸ்போர்ஸ் இருக்கோ நல்லா டீப்பாக இது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி போடும்போதும் நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அதிகமான ஸ்போர்ஸ், அந்த துளைகள் ஓப்பனாக இருக்குது, அதன் வழியாக எனக்கு இன்ஃபெக்ஷன் நிறைய வருதுன்னு சொன்னால் சீக்கிரமாக இது குணமாயிடும். ஸோ ஆரஞ்சு தோல் இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள், கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சளும் சேர்த்து. ஸோ அப்போது உங்களுக்கு முகத்தில் நிறைய ஒரு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நல்ல ஒரு க்ளோயிங் வர ஆரம்பிக்கும். ஸோ க்ளோயிங் வர தொடர்ந்து நமக்கு என்ன ஆகும்னா முகத்திலும் நல்ல ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஓப்பன் ஸ்போர்ஸ் இருக்குது, ஆக்னிஸ் அடிக்கடி வருதுன்னா இதை தாராளமாக பயன்படுத்தி பாருங்கள். இதில் முக்கியமாக மாசிக்காய் பொடி தவறாமல் இதில் சேர்த்துக்கோங்க. மாசிக்காயில் அதிகமான டேனின் இருக்குது. நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன், டேனின் இருந்தாவே நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை அது வந்து குறைக்கக்கூடியதுன்னு. அப்போது நம்ம இன்ஃபெக்ஷன் குறையணும், முகத்தில் நல்ல ஒரு மாற்றம் தெரியணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த மாசிக்காய் பொடியை நம்ம பயன்படுத்தலாம். மாசிக்காய் பொடி எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாசிக்காய் பொடி மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. இதனோட நம்ம கஸ்தூரி மஞ்சள் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 2 துளிகள் 3 துளிகள் தேனும் நம்ம ரோஸ் வாட்டர், பன்னீர் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்போர்ஸ் என்னங்க, முகத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் காணாமல் போயிடும். இதை தவிர்த்து இன்டர்னலாக டெய்லி ரெகுலராக என்னென்ன பண்ணோம்னா, நம்ம கட்டாயமாக நெல்லிக்காய் சாறு இல்லைன்னா எலுமிச்சை பழ சாறு, ரெண்டில் ஏதாவது ஒன்று கொஞ்சம் ஒரு 300 ml ரெகுலராக எடுத்துக்கோங்க. வாரத்திற்கு 2-3 முறை பிளாக் கிரேப்ஸ், நல்ல கருப்பு திராட்சையை சாறாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துக்கும்போது முகம் சருமம் பொலிவாக இருக்கும். ஓப்பன் ஸ்போர்ஸ் மட்டும் கிடையாது, நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய கரும் புள்ளிகளாக இருக்கட்டும், முகம் பொலிவாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.